அதுக்காகவே வங்க வைப்பதிலேயே ஒரு வங்கை இடத்தை கீழே விடுகின்றார், பூமியாக விடுகின்றார். ஒரு வங்கை மேலே விடுகின்றார், உலகமாக விடுகின்றார். ஒரு வங்கை தென்புறம் விட்டார், கடல் ஏழாகவும் விடுகின்றார். ஒரு வங்கை வடபுறம் விட்டார், 8 மலைகளாகவுமே விடுகின்றார். கைலாச தானாகவே கையில ஒட்டி இருந்தது. அடி இந்த உலகத்திலே பிறப்பும் இறந்தால் இறப்பு நிச்சயம்தான். அதை கருத்தில் கொண்டு உதிர்ந்த மண்ணுகளிலே மட்ட தாமரை புழு பூச்சி மண்ணில் இடமெல்லாம் பரவி செய்து ஓரறிவு ஜீவராசி முதல் 6 அறிவு ஜீவராசி வரை பகவான் பரவி செய்கின்றார். பார்த்தாய் பார்வதி சுவாமி, பாருங்க கைலாசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கிறது? தேவி மயமாக வெளிச்சமாக இருக்குமா? தேவியா அழகாக இருக்கு. தேவி என்றால் பிரகாசம். பிரகாசம் நல்லா இருந்தாலும் எப்படிதான் அழகா இருந்தாலும் தண்ணிக்குள்ள இருந்து பாத்தியா? ஆமா, தூசு மாசு பாசி பிடிச்சிருக்கு. 4 பக்கம் தூசு மாசு விடந்து கிடக்கிறது சுவாமி. என்ன பிரச்சனை உனக்கு? சுவாமி கைலாச மாமலி அழகாகத்தான் இருக்கிறது. ஆமா, இப்போது நாங்கள் எனக்கு ஒரு பெண்ணை பிறவி செய்ய வேண்டும். அவன் பெண்ணா? பெண்ணை பிறவி செய்ய வேண்டும். என்ன பெண்ணானு கேட்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் வந்தவுடனே எனக்கு கலக்கம் தோன்றுகிறது. என்ன பார்த்தாலே உங்களுக்கு கலக்கமா தான் இருக்கும். ஏனென்றால் ஆட வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும், பார்த்து ரசிக்க வேண்டும், ரசித்து ரசித்து இன்பம் காண வேண்டும் என்று கூறினாய். இருக்கட்டும், ஆட மாட்டேன் என்று மறுத்த பிறகு உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப நான் ஆடினேன். உலகம் இல்லாம என்ன ஆகிவிட்டது பார்த்தாய்? அழிந்து விட்டது. மறுபடியும் எங்க அண்ணனால் தானே இந்த உலகம் பிறந்து விட்டது. அழிப்பதும் நீ, ஆக்குவதும் நீயாக இருக்காதே. இருந்தால் அடுத்ததாக என் பக்கத்தில் வந்து எப்போது ஒரு பெண் வேண்டும் என்கிறாய். உனக்கு வேலை செய்வதற்கு ரொம்ப மாச்சல். மாச்சல்? ஆமா, அட்டி எல்லாம் கிடையாது, மாச்சலும் கிடையாது, எனக்கு கஷ்டம் என்றும் கிடையாது. ஆனால் நீ சிறை வழியிழக்க போகின்றீர்கள். அப்படியா? போயிட்டு வருவதையில தன்னந்தனியா இருக்கிற பாத்தீங்களா? தன்னந்தனியா? ஆமா, ஒரு வெத்தல தொத்தல ஒரு பெண் எனக்கு துணையாகவே வேண்டும் சாமி. நினைக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படி என்ன கூறுகிறாய்? இனிமை காண முடியாது என்று ஒரு பெண்ணை பிறவி செய்ய கூறுகிறார். செய்தே ஆக வேண்டும். செய்ய முடியாது, பிறவி வேண்டாம், செய்ய வேண்டும். வேண்டும் என்று பார்வதி சொல்ல பகவான் வேண்டாம் என்று சொல்ல, அதாவது பகவான் தன்னிகிற தாமரையில் அமர்ந்த நாயை சரி ஜலதோஷம் வந்தது. பகவானுக்கு தும்மல் எடுத்தது. பகவான் தும்மல் எடுக்கும். அங்கே ஒரு வெண்முடியால் வந்து விரைக்கின்ற நாசியில் சட்டன் ஒரு பெண் இருந்தார். சட்டன் வந்த தன்மையாலும் கைலாசம் சட்டு தூக்க பிறந்து வந்த தன்மையாலும் சண்டத்தை என்று பேர் கொடுத்து ஆயிலை சண்டத்தை ஆளை எடுத்து கைலாச மாமலையிலே பார்வதா தேவி ஆனவளை எப்படி தாராட்டுகின்றார் பாருங்கள். பகவான் நாசியில்
வந்து பிறந்தவனுடைய சண்டத்தியாலை எடுத்து பார்வதா தேவியானவள் மண்புடனே தாலாட்டி சீராட்டி விளட்டு வருகின்ற வயது 10 வயது ஆகின்றது 10 வயதானது